நம்ம மாடியிலேருந்து பேரங்காத்துன்னு வந்து அது காலையில் நான் கூட்டு பண்ணிட்டேன். அந்த தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ துவையல் அரைக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் பிரண்டை மாடியிலேருந்து எடுத்துன்னு வந்து பிரண்டை ஆஞ்சி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு இப்போ துவையல் அரைச்சிக்கலாம். எப்படி அரைக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 மிளகா, காஞ்ச மிளகா போட்டுடலாம். தேவையான அளவு புளி போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்துச்சு. வரப்போனால் சிவந்து வரணும் பருப்புலாம். வந்து தேங்காய் திருவி போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம பிரண்டை போட்டுக்கிறோம். பிரண்டையும் இந்த பீரங்காத்தோளம் ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கி எடுத்துக்கணும். தனியாக நம்ம பருப்புலாம் வதக்கிறோமே, அதை வதக்கும்போது கூட போடக்கூடாது. அதை தீஞ்சிடும். ஏன்னா ஒன்று கொண்டு சரிப்பட்டு வராது. அதனால் அதை ரெண்டுத்தையும் அதெல்லாம் வந்து பருப்பு, தேங்காய் அதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கினேன். பீரங்காயம் பிரண்டையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம இப்போ வதக்கிக்கலாம். இதுமாரி வதக்கிங்க தனியாக. நான் ஏற்கனவே பிரண்டை ஊறுக்காய் பண்ணதை போட்டுருப்பேன். இப்போ வந்து பிரண்டை, பீரங்காய் தூள் ரெண்டுத்தையும் போட்டுருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கணும். பருப்பு, தேங்காயெல்லாம் தனியாக வறுத்து எடுத்தாச்சு. காஞ்ச மிளகா, இது புளி, கூட பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தனியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரண்டை வறுத்துக்கிறோம். நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், சிவந்து வந்துடுச்சு. இதுமாரி சிவந்து வந்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் ஜாடியில் பிரண்டைங்களை அள்ளி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சை போட்டால் தான் வதக்கக்கூடாது. பச்சை போட்டால் தான் வாசனையாக இருக்கும். பாருங்க, நல்லா மிக்சிங்கிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா நைஸாகிடுச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம சால்ட்டு போட்டிருக்கோம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுருக்கா. இப்போ அரைக்க சொல்ல ஞாபகம் இல்லை எனக்கு, இல்லைன்னா கல் உப்பு போட்டிருப்பேன். அதனால் இப்போ சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. எடுத்து கொட்டிக்கலாம். பீரங்காய் தோல், பிரண்டை துவையல் ரெடி. தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சுக்கின்னு சாப்பிட்லாம். இது போல் பண்ணால்
இதுமாரி நீங்களும் பண்ணுங்கள். நல்லா இட்லி தோசைக்கெல்லாம் வச்சுங்க சாப்பிடுங்க. நீங்கள் கடையில் பீர்க்கங்காய் வாங்கின்னு வந்தால் கூட வெறும் பீர்க்கங்காய் தோல் கூட இப்படி அரைக்கலாம். நான் பிரண்டை இருக்கவே கூட கொஞ்சம் பிரண்டை வச்சேன். இல்லைன்னா வெறும் பீர்க்கங்காய் மட்டும் கூட பண்ணலாம். பாருங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்தமாரி நீங்களும் அரைச்சி இட்லி தோசை சப்பாத்திலாம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. மூட்டு வலி, முட்டி வலி, கால் வலிலாம் கேட்கும். எலும்புக்கெல்லாம் நல்லது. எலும்புக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இது போல் நீங்களாம் அரைச்சி சாப்பிடுங்க. வணக்கம்.